party, are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி. இப்போ நம்ம ராப் த பேங்க் தான் விளையாட போகிறோம். ராப் த பேங்க். இவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே பேங்க்கில் வேலை செய்கிற மாரி நம்மளோட ஃப்ரெண்டு தான். இந்த ட்ரக்கு மேலே ஏறி அப்படியே இந்த லேடரில் ஜம்ப் பண்ணி இதாங்க கஷ்டமானது. ஆனால் பழகிடும், ஈஸி. நான் நிறையா இது விளாண்டுருக்கேன். இந்தமாரி ஈஸியாக தான், கஷ்டமானதே பண்ணிட்டோம். ஈஸியாக தான் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஈஸின்னா சொல்ல முடியாது. அப்பப்போ விழுந்தாலும் உளுந்துருவோம். இது ஈஸிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஜம்ப் பண்ணி போனால் ஈஸின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ட்ரைலே பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்களா, அவுட் ஆகிட்டேன். டக்குன்னு போனால் ஒன்றும் தெரியும். இறங்கணும். ஓகே நீ எத்தனை பேங்க் ராப் பண்ணியிருக்கோம், இது தெரியாதா நம்மளுக்கு? ஆனால் பேங்க்கில் இந்த மாரி ஒரு இடம் இருக்காங்களே தெரில நம்மளுக்கு. யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க, பார்ப்போம். இதுலையும் படக்கூடாது கைஸ். நம்ம இதுவும் க்ரீன் கலர் மாதிரி தான். இதுலையும் பட்டா அவுட் ஆயிரு, ரீஸ்பான் ஆயிரும். இது எனக்கு பிடிச்ச இந்த கேம்ல இதுதான் எனக்கு பிடிச்சது. பாருங்க, பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்க்குறேன். ஷிட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இது பொறுமையாக தான் போனோம், ஆனால் எனக்கு பொறுமை பிடிக்காது. ஷிட். இங்கே நிற்கணும். இன்னொன்று அது போனால் அடுத்த செகண்டு டக்குன்னு பாடா இப்படி போக முடியாது. தெரியும், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு உளுந்திருப்பேன் நேரம். ஜம்ப் ஜஸ்ட் மிஸ்ஸு காய்ஸ். இதனால கிரிப்பியாக இருக்கும். ஏறிட்டோம். அடுத்து தான் வருமே ஜம்ப் பண்ண. ஃபர்ஸ்ட்லேருந்து வேறு வரணுமே. இந்த சைடு போனோம். அசால்ட்டாக ஜம்ப் பண்ணுறேன்னு எதுவும் நினச்சிடாதீங்க. ஏதோ ஃப்ளூக்கில் தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது அவுட் ஆவேன். இதில் ஒரு தடவையாவது அவுட் ஆவேன். சொன்னேன்ல, ஃப்ளூக்கில் தான் கைஸ் போகிறோம். நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க. ஏய், சூப்பராக விளாட்றான்டா. ரோப்ளாக்ஸில் இவன் தான் கிங்குன்னு நினச்சிடாதீங்க. எதுவும் சும்மா அப்பப்போ விளாண்டு பழகிருச்சு, அவ்வளோதான். ரோப்ளாக்ஸ்னால் என்னன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடினா ஃபுல்லாக ரோப் ஹீரோன்னு ஒரு கேம் இருக்குல்ல, ரோப் ஹீரோ. அது ரியல் கேங் கேம். அந்த கேம் பேர் ரியல் கேங்ஸ்டர்.
ஆனால் அது நாங்கள் சும்மா ரியல் ஒரு வாட்டி வாயில் வந்துருச்சு. அது நான் 3rd படிக்கும் போதே இருந்து விளாட்றேன். நல்ல கேம் அது. ரியல் கேங்குன்னு கூப்பிடுவேன். கேங்ஸ்டர் கேம்னு வரும், ஆனால் நான் ரியல் கேங் கேம்னு கூப்பிடுவேன். பழகிடுச்சு அப்படியே. எப்படி போனோம்னு தெரியலையே. ஓ இப்படி போனோமா? திரும்பி எனக்கு குழம்புது காய்ஸ். மைக் வேறு சார்ஜ் இல்லை, அதான் ஸ்கோரில் அவ்வளோக்கா கேட்காது. மைக்கு தான். ஓ இதுவும் கஷ்டமான லெவல். இங்கேனா போயிடலாம், ஜம்ப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பேரி பர்சன் இருக்குங்க, அதில் இப்படி தான் ஒரு ஃபேன் இருக்கும். ஆனால் அதில் ஜம்ப் பண்ணுறதுனால ஜம்ப் பண்ண தேவையில்லை, அதனால் அது ஈஸி. ஆனால் என்ன, நம்மளோட வேலையே பாசிபிளாக மாத்துறது தான். ஏன்னா டெங்கு இப்போதான் கைஸ் இப்போதான் நாங்கள் வளர்க்குற டாமி வந்து இது வாக்கிங் கூட்டிகிட்டு போகலன்னு இப்போ தான் போயிட்டு வந்தேன். வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வேற என்னால் சரியாக விளையாட முடியாது. கையில் வீட்டில் பிஸ்கெட் கொடுத்தாங்க, வெயிலில் சாப்பிட்டுட்டே வீடியோ எடுக்கிறேன். ஈஸி தான், நம்ம முடிக்கிறதே அதான வேலை. இல்லாட்டி ஒரு ஐடியா பண்ணுவோமா? ஒரு ஐடியா பண்ணுவோம். இவனை கீழே நிற்க வச்சு அவன் தலையில் அப்படியே டேரக்டாக ஜம்ப் பண்ணி கைஸ் ஒரு வழியாக கடந்து வந்தாச்சு. இங்கே பாருங்க, கடந்து வந்தாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவ்வளோ நேரம் கடந்து வேஸ்ட்டாக போயிருக்கும். ஒரு வழியாக நிம்மதியாக நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்கிப் எதுவும் பண்ண நினச்சிடாதீங்க. அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ ஒரு விளாண்டோம்ல, இப்போ அதோட இது கஷ்டமானது, அந்த இதோட இது ரொம்ப கஷ்டமானது. இல்லை போனால் நம்ம இதை மேலே பார்த்துக்கிட்டே ஒன்று போனால் அடுத்த செகண்டே சல்லுன்னு திருப்பி போயிடணும். இப்படி ஒன்று போகணும். கஷ்டம்தான், அதோட கஷ்டம். அதுவே அப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும்?
அதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் மினிமம் 1/2 மணி நேரம் நான் விளாண்டுருப்பேன். அது இல்லை அந்த கேமை உருவாக்கணும் தான் பாருங்க, ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அப்பாடா நிம்மதி, சொல்லி வாயமுள்ள நிம்மதியோ நிம்மதி. இங்கே பாருங்களேன், திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போனோமா? ஏன் தானே விளாண்டது. ஸோ இங்கே பாருங்க கைஸ், ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன். திருப்பி வச்சா திருப்பி தான் போக முடியும். இப்போ இங்கே பாருங்க, இப்போ வந்தோடனே கரெக்டாக இதை பார்த்து நிற்கிறோம். இங்கே தானே வந்தோணும். இந்த அவுட் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு சவுண்ட் ஒன்று வருது பாருங்க. எங்க போனோம்? ஏங்க திடீர்னு ஒரு நடுவில் இறக்கி விட்டா எங்கங்க கைஸ் முடியும் ஒன்று. இப்போ இது ஏங்கண்ணா விளாண்டு அதுக்கு நேராகவே திறந்து விட்டுருக்கலாமேடா. இது அதுக்குடா சுற்றி அட பாவி. இது கஷ்டம். இந்த ஒரு இது முடிக்கிறதுக்காகவே லெவல் 5 வரைக்கும் போனேன். லெவல் 5 இல்லை, பார்ட் 5 வீடியோ பார்ட் 5 வரைக்கும் போட்டேன். இது வந்து இப்படி கிராஸாக தான் பார்க்க முடியும், பார்த்தா ஒன்றும் தெரியாது. கண்டிப்பாக யாராலையுமே முடியாது. யாராவது முடிச்சிங்கன்னா அதை வீடியோ எடுத்து கமெண்டில் போடுங்க. அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் கண்டிப்பாக. அந்த கிஃப்டோட ரேட் above 2000. அதை நான் கூடிய சீக்கிரத்தில் வாங்கி வச்சிருவேன். முடிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். சில பேர்னா யூடியூப்ல இதை போட்டால் இது முடிக்க முடியலன்னா கட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேன். போக போக சின்னதாக போயிட்டே இருக்கும் பாருங்களேன். இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது கூட முடிச்சிடலாம். இது முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்குது இதே மாதிரி பிங்க் கலரில் அது அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். அந்த 2000க்கு மேலே கிஃப்ட் தரேன்னால அது இதுக்கு வேணாம். இப்போ ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இல்லை. என்ன காய்ஸ் ஆச்சு? ஓ, நம்ம இதை முடிச்சிட்டோம் காய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.